அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுத கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி. இந்த வீடியோ பதிவில் நம்ம மிதுன ராசிக்கு குரு புதன் சேர்ந்து இருக்கிறது, ராசியில் இருக்கிறது என்னென்னலாம் நல்ல பலன்களை கொடுக்க போகுது, மேலும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகுது, நீங்கள் என்னென்னலாம் புதிய விஷயங்களை சந்திக்க போகிறீங்க, புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் பயிற்சி ஆகிட்டாருங்க. ஏற்கனவே போன மாதமே பயிற்சி ஆகிட்டாரு. இப்போ உங்கள் ராசியில் புதன், உங்கள் ராசி நாதன், ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்காருங்க. உங்கள் ராசியே ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்காருங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்துக்காக சில பேர் கடன் வாங்குகிற சூழல் ஏற்படலாங்க. குடும்பத்துக்காக சில பேர் கடன் வாங்குவீங்க, இல்லைன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. மோஸ்ட்லி கடன் வாங்குகிற சூழல் கண்டிப்பாக ஏற்படுங்க. அதுவும் குடும்ப உறுப்பினருக்காகவா இருக்கலாம், உங்கள் அம்மாவுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவிக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவனுக்காக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குகிற சூழல் கண்டிப்பாக ஏற்படும். அது ஜூன் 8 வரையும் தாங்க. ஏன்னா 8ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சிம்மத்தில் பயிற்சி ஆயிடுவாருங்க. சிம்மத்தில் பயிற்சி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காதுங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்க. சண்டைகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அது மாதிரி குடும்பத்துலேயுமே தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள்னு ஏதாவது இருக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜூன் 8ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக படிப்படியாக சரியாயிருங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. ஏன்னா குரு புதன், அதாவது 7ஆம் அதிபதியோட உங்கள் ராசிநாதனும் இணைந்து ராசியில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே நிறைய அந்யோன்யங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. உங்கள் வாழ்க்கை, மன வாழ்க்கை நல்லா இருக்குங்க. சரி, இதுக்கு மேலே வேறு என்ன பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க. ஏன்னா உங்கள் ராசி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உபயோகிக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தணுங்க. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கணும், இந்த வருஷம், இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கணும்னு வச்சுருந்தீங்களோ, என்னென்னலாம் செயல்படுத்தணும்னு நினச்சிருந்தீங்களோ, அது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக செய்யலாங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்கள் வாழ்க்கையை ஒரு படி முன்னேற்றத்துக்கு அது கொண்டுட்டு போகும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு கிரக அமைப்பு மறுபடியும் நிகழ்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்க, அடுத்த வருஷம். ஆனால் அடுத்த வருஷத்தில் குரு இந்த மாதிரி உங்கள் ராசியில் இருப்பாரான்னு தெரியாதுங்க. அதனால் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் உபயோகித்து கொள்ளணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. 6 மாதமாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கலாம். இந்த வருஷத்தை செய்யணும், நான் முயற்சி பண்ணேன், எனக்கு செய்ய முடியலை அப்படின்னு ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு செயலை நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். அது தள்ளி போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த மாதம், ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஜூன் 20ஆம் தேதிக்கு மேலே தாங்க புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கிட்ட இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. உங்களுக்கு அது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. முக்கியமாக அரசு ஸ்கூலில், அரசு பள்ளியில் ஆசிரியர் பணிக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக
இந்த ஜூன் 8க்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதனால் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மேலும் ஆசிரியர் பணி பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா குருவும் புதனும் இணைகிறது எப்படின்னா, ஒரு மாணவனும் ஆசிரியரும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல படிப்பு விஷயம், ஞானம், கல்வி, அறிவு, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அங்கே இருக்குங்க. அது மாதிரி உங்கள் ராசியில் அது இருக்கிறதுங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமானது. அதனால் ஆசிரியராக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பணி மாற்றம் கூட சில பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே அடையக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. மேலும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக சுலபமாக உங்களுக்கு கிடைக்குங்க. மாஸ்டர் டிகிரி படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியான குரு திக்பலம் பெற்று உங்கள் ராசிநாதனும் திக்பலம் பெற்று ராசியில் இணைஞ்சு இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. ஏன்னா அது ஒரு நல்ல கிரக சேர்க்கை, அது உங்கள் ராசியில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்க. இந்த வருஷத்தில் இதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்காதுங்க. அதனால் இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு. அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு லாபம் ரொம்பவுமே நல்லபடியாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு சேருங்க. அது மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாய் சிம்மத்தில் பயிற்சி ஆனதுக்கப்புறமா உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மனநிலைமை இருக்குங்க உங்கள் குடும்பத்தில். அது மாதிரி காசு பணத்துக்கு நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமும் இருக்காது. எனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு லாபமும் பணவரவும் உங்களுக்கு கையில் கிடைக்குங்க. சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 8 வரையுமே கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஜூன் 8ஆம் தேதிக்கு மேலே இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. இதுக்கு மேலே நல்லா இருக்குங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு. அதுவும் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அது மாதிரி உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு இடமாற்றமாக இருக்கலாம், இதில் பதவி உயர்வு மாற்றமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது போக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சிம்மத்தில் பயிற்சி ஆனதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 6ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது தாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியே தன்னோட சொந்த வீட்டை 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது கடன் வாங்குகிற சூழல் ஏற்படுங்க. இல்லைன்னா மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி கடன் வாங்கணும், சில பேருக்கு கடன் வாங்கலாம், இல்லை சில பேருக்கு ஏதாவது நோய் நொடி மருத்துவ செலவு ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தாங்க இருக்கணும். அது மாதிரி உத்தியோக ரீதியாகவும் சில பிரச்சனைகள், ஏதாவது சிறு பிரச்சனைகள் தாங்க வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். மேலும் 9ஆம் இடத்தை பார்க்குறதும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுமே ஒரு சரியில்லாத ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. முக்கியமாக அப்பாவோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்க. அப்பா சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்பாவோட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெறுதுங்க. 5ஆம் இடம் வலுப்பெறது ரொம்பவுமே அதிர்ஷ்டவசமான ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருங்க. இது வரையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால் ஒரு விஷயம் கிடைக்காம போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகூடி வரும். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலுமே
அறிவை பயன்படுத்தி முன்னேறணும்னு நினைப்பாங்கங்க. அவங்களோட வேலைகள் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்காக தான் இருக்கும். அறிவை மட்டுமே பயன்படுத்தி முன்னேறணும். ஹார்ட் ஒர்க் அவங்கக்கிட்ட இருக்குங்க, ஆனால் கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்மார்ட் ஒர்க் தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எப்பயுமே கை கொடுத்தது இல்லைங்க. எப்பயாவது தான் அதிர்ஷ்டங்கள்னு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம், இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்மையாலுமே கைகூடி வருங்க. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்களோட யுக்தியை பொறுத்து தாங்க இருக்குது. அதனால் இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அது மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. குழந்தைகள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மாதிரி குழந்தைகளோட படிப்புலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அவங்களோட கெரியர் நல்லபடியாக க்ரோத் ஆகுங்க. அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுங்க. அது மாதிரி பூர்வீக சொத்துக்காக ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்து உங்களுக்கு கையில் வந்து சேருங்க. அது மாதிரி அப்பாவோட சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்களுமே உங்கள் கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுங்க. சரிங்க, இந்த வீடியோவில் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.